வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இப்போ திடுக்கிடும் செய்தியாக நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்ல்மேனியாவில் தோக்க போகிறாரு அப்படிங்கிறது. ஏன் எதனால் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிடச்சிருக்கிற அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஜான் சீனா வந்து ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அடிக்க போகிறாரு, அதுக்காக தான் வந்திருக்காரா அப்படிங்கிற செய்தியெல்லாம் கிடச்சிருக்குது. சரி வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திங்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பங் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். இந்த ஸ்டோரிக்காக பங்கு ரொம்பவே மெனக்கட்டு உழைக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இந்த காரணத்துக்காக பங்கு வந்து அகெயின் வந்து ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. பொதுவாகவே டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் பங்குக்குமான ஸ்டோரி லைனை யாருமே ப்ரிடிக்ட் பண்ணாத அளவுக்கு, அதாவது இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நீங்களோ நானோ கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் சூப்பராக ஸ்டோரி லைனை கொண்டு போகிறாங்க. அதுதான் இதில் இருக்கிற சிறப்பு அம்சமே. அதுலேயும் பங்கு இந்த ஸ்டோரிக்காக ரொம்ப மெனக்கட்டுறாரு. பங்கை தவிர்த்து இந்த வருடம் ரோமன் ரெயின்ஸ் கூட யார் மோதி இருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்திருக்காரு. உண்மையாக சொல்லுங்கள், இப்போ ரோமனுக்கும் பங்குக்கும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படிங்கும்போது பல பேருக்கு ஆமாம் இதில் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அப்படிங்கிறது ரெண்டாவது தான் ஞாபகம் வருது. ஏன்னா பங்கு ரோமனும் ரியல்டிக்கான எனிமி. ரியாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பகை இருக்குது. முடிவுக்கு கொண்டு வரதுக்கு யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ளே தோணுதே தவிர்த்து, இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக ரோமனும் பங்கு மோதுறாரு அப்படிங்கிற செகண்டரி தான் நமக்கு தோணுது. ஸோ டைட்டில் காட்டலே இவங்க ஸ்டோரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவாரா, ரோமன் ரெயின்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற செய்திகள் சில வாரங்களாக போயிட்டு தான் இருந்தது. ஏன்னா அவருக்கும் ரான் பிரேக்கருக்கும் சம்மர்ஸ்லாம் மேட்ச்சு, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரை உருவாக்கணும் அப்படிங்கிற செய்திலாம் போயிட்டு இருந்தாலும், இப்போ திடுக்கிடும் செய்தியாக ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கான வாய்ப்பை டபிள்யூடபிள்யூ கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்லிங் அப்சர்வர்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாவில் எந்த விதமான ஷோலையும் ரோமன் ரெயின்ஸை அட்வர்டைஸ் பண்ணலை. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் சாம்பியன் ஆகிறாரோ இல்லையோ, அவங்க ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இதை நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் நோட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கடைசி 5 வருஷத்தில் நான் இதான் சொல்கிறது, ரெஸ்ல்மேனியாவில் தோக்குற நபர் அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால், அதாவது சாம்பியன்ஷிப்பில் தோக்குற நபர் அதுக்கு அடுத்த மண்டே நைட்டால் வராமல் போயிடுவாங்க. ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் கிட்ட தோற்று 4 மாதம் வராமல் இருந்ததாக இருக்கட்டும், கோடி ரோட்ஸ் ஜான் சீனா கிட்ட தோட்டுட்டு 3 மாதம் வராமல் இருந்ததாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தானே. அதே போல தான் இப்போ ஸ்டோரி. ரோமனுக்கும் பங்குக்கும் நடக்கிற மேட்ச்சில் ஒருவேளை பங்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது ரோமனுடைய கால்ஷீட் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாக்கு அடுத்த மண்டே நைட்ரா, அதுக்கு அடுத்த மண்டே நைட்ரா, ஏன் ஏப்ரல் மே இந்த 2 மண்டே நைட்ராலையும் ஸ்மாக் டவுன்லையும் ரோமன் ரெயின்ஸை டபிள்யூடபிள்யூ வந்து அட்வர்டைஸ் பண்ணலை. சரி, அட்வர்டைஸ் பண்ணாட்ட என்ன, அதுக்குன்னு சொல்லிட்டு பங்கு அகைன் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது தான் மேபி ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பங்கு ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நான் இப்போ சொன்ன எல்லா விதமான எபிசோட்லையும், குறிப்பாக ரெஸ்ல்மேனியாக்கு அதுக்கு அடுத்த நாள் நடக்க போகிற மண்டே நைட்டால் கூட சிஎம் பங்கு டபிள்யூடபிள்யூ அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பங்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நடுசில், அதாவது வாரங்கட்டிலாம் போடலை, சென்டரில் போட்டு பங்குடைய ஃபோட்டோவை போட்டு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பங்கு இருப்பார் இந்த மண்டே நைட்டால். ரெஸ்ல்மேனியாக்கு அடுத்த மண்டே நைட்டாக மட்டும் இல்லை, கரெக்டாக அதிலிருந்து மே மந்த் வரைக்கும் பங்கு தான் லீடராக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சிஎம் பங்கு தான் பார்த்தீங்கன்னா அகைன் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா மாதிரிலையும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஓரத்தில் கூட ரோமன் ரெயின்ஸ் இல்லை. சரி, இதை வச்சு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு செய்தியாக கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸை ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா எதுலேயுமே டபிள்யூடபிள்யூ அட்வர்டைஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால வழக்கம் போல் சம்மர் ஸ்லாம் டைம் ஸ்டோரியில் தான் கொண்டு வருவாங்க. அதனால டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ரெஸ்ல்மேனியாவில் தோக்கடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியை டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தெரில. மேபி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறமா பங்கை கூட அகைன் டைட்டில் ரீட்டைன் பண்ண வைக்கிறதுக்கு போகிறாங்களான்னு தெரில. ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க, ரோமன் ரெயின்ஸை ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா அட்வர்டைஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறது. இதை பற்றின உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா ராலியோ ஸ்மேட்டோலியோ ஒருத்தர் அட்வர்டைஸ் பண்ணாமல் இருந்து அவங்க வந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா மேபி ரசிகர்கள் மத்தியில் கடந்த 2 வருஷமாக ஒழுங்காக ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்களே, இவங்க தான் வெற்றி பெறுவாங்க, அதுக்கு அடுத்த மாதிரி என்றாலும் இவங்களை அட்வர்டைஸ் பண்ணுறோம் அப்படினால இவங்க
இவங்க தான் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத ஃபேன்ஸ் ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வேணுக்குன்னே WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய போஸ்டரை எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்லையும் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிப்பார். நம்ம அந்த கோணத்துலையும் யோசிக்கணும். சரி, கரெக்ட் தானே? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. 2026 ரசல்மனியாவுடைய ஹோஸ்ட் ஆஃபாக ஜான்சனாக இருக்க போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜான்சனா இப்போ ரஸ்லிங்கை விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். ஆனால் சர்ப்ரைஸாக ரசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டாக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு. ஆக்சுவலி நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, ஜான்சனாவுடைய ரிட்டனை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ரசல்மனியாக்க அடுத்த நாள் நடக்க போகிற மண்டே நைட்ரா, அதாவது ஏப்ரல் 20 நடக்க போகிற மண்டே நைட்ராக்கு ஜான்சனாவை அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஜான்சனா வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ ஆமாப்பா நீ சொன்ன அப்படின்னு சில பேருக்கு ஞாபகம் வரலாம், சில பேருக்கு ஞாபகம் வரலாமல் இருக்கலாம். அப்படி ஞாபகம் உள்ளவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் ஒரு 6000-7000 பேர் பார்த்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். இப்போது நம்ம ஜான்சனா இருக்கிறார்ல, அவர் ரசல்மனியாவுக்கு வரும்போது ராண்டி ஆர்டனுக்கு ஹெல்ப்பாக இருப்பார். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ராக்கு வந்து ஜான்சனாக்கு கூட சேர்ந்தார். ஆனால் அவர் ரசல்மனியாவுக்கு வரல. பட் ஆனால் இப்போ ராண்டி ஆர்டன் யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஜான்சனாவாக இருக்குமா? ஜான்சனா ஹோஸ்ட் ஆஃப் ரசல்மனியா வந்து இந்த வருஷம் ரசல்மனியாவில் இப்படி ஒரு சர்ப்ரைஸை பண்ணுவாரா, ஜான்சனாவை சாம்பியன் ஆக்குவாரா அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி கைஸ், நம்ம ஜான்சனா சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமா ரஸ்லிங் ஸ்டோரி லைனில் நான் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, இதே கேள்வியை ஜான்சனாட்ட கேட்கும்போது WWE மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் நான் வந்து இப்படி ஒரு முடிவை தேர்ந்தெடுத்தேன்னா அது ஸ்டோரிக்கு தேவைப்படாது. பிகாஸ் நான் ஹாலிவுட்டை நோக்கி போயிருந்தேன். நான் இப்போ ஹாலிவுட்டோட நாயகன், WWE நாயகன் கிடையாது அப்படிங்கிறத ஜான்சனா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஸோ ஜான்சனா ராண்டி ஆர்டனுடைய ஸ்டோரி லைனில் எந்த விதமான இன்வால்வ்மெண்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஜான்சனாவுடைய ஃபேவரெட்டு ராண்டி ஆர்டன் தான். இது அவருடைய சோஷியல் மீடியாலேயே ராண்டி ஆர்டனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ராண்டி ஆர்டன் கிட்ட WWE சாம்பியன்ஷிப் இருக்க மாதிரி, அதாவது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை நம்ம ராண்டி ஆர்டன் கையில் வச்சிருக்கிற மாதிரி என்னுடைய ஆதரவு வந்து ராண்டி ஆர்டனுக்கு தான் அப்படிங்கிறத ஜான்சனாவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. சரி, உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் ஆதரவு யாருக்கு? கோடி ரோட்ஸுக்கா அல்லது ராண்டி ஆர்டனுக்கா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா இனி வரும் நாட்களில் ரசல்மனியா ஸ்டோரியை ரொம்ப பார்த்து புக் பண்ணணும். ஏன்னா இப்போவே டே 1 கால், டே 2 கால்னு சொல்லிட்டு 12 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு டே 1க்கு பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சு, டே 2க்கு பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சு, டோட்டலி ஒரு 3 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் எக்கச்சக்க மேட்ச் பெண்டிங்கில் இருக்குது. இதில் குறிப்பாக எல் கிராண்ட் அமெரிக்கானோ வெர்சஸ் எல் கிராண்ட் அமெரிக்கானோ, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாஸ்க் மேட்சை ரசல்மனியா நடத்தலாம்னு சொல்லி WWE பிளான் போட்டாங்க. ஆனால் இப்போ இது நடக்குமா அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா ஊசோஸ்க்கு ஒரு மேட்ச்சு, LA நைட்டுக்கு ஒரு மேட்ச்சு, ஐசோஸ் வீட்டுக்கு ஒரு மேட்ச்சு, யுனைடெட் சாம்பியன்ஷிப், ஸ்மாக்டவுன் சரி டாக் டீம் சாம்பியன்ஷிப் சொல்லிட்டு எக்கச்சக்க மேட்ச் பெண்டிங்கில் இருக்குது. அவங்களுக்குலாம் மேட்ச் கொடுப்பாங்களா, இல்லாட்டா எல் கிராண்ட் அமெரிக்கானோ வெர்சஸ் எல் கிராண்ட் அமெரிக்கானோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த எல் கிராண்ட் அமெரிக்கானோ ஸ்டோரியை முடிக்க போகிறாங்களாம். பிகாஸ் WWE பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிளை அகெயின் ஜாட் கேபிளாகவே கொண்டு வர போகிறாங்க. எல் கிராண்ட் அமெரிக்கானாவை டீம் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி காய்ஸ், நம்ம ஜாட் கேபிளை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து சிங்கிள் கரியரில் நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேரக்டர் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த கேரக்டர் அவரோட சூப்பராக பார்த்தீங்கன்னா லுட்விக் கேசர் பண்ணிகிட்டு இருக்காரு. லுட்விக் கேசருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் தெரியும், அதனால் அவர் ட்ரிபிள் வச்சும் WWE சம்பாதிக்காங்க. இதுக்கும் மேலே ஜாட் கேபிளுக்கு அமெரிக்கன் மேட் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் பார்த்தீங்கன்னா இவர் இல்லாமல் சும்மாவே கிடக்குது. ஆக்சுவலி ஜாட் கேபிள் இன்ஜுரி ஆனது போனதுக்கப்புறமா அமெரிக்கன் மேட் அப்படிங்கிற டீம் இருக்கிறதே எல்லாருக்கும் மறந்துடுச்சு. ஸோ அந்த டீமை நினைய நாட்டணும், அந்த டீமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாட் கேபிள் பழைய ஜாட் கேபிளாக வரணும். அதனால் WWE பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எல் கிராண்ட் அமெரிக்கான வெர்சஸ் எல் கிராண்ட் அமெரிக்கான மேட்ச் வச்சு அதில் ஜாட் கேபிளை தோக்க வச்சு பழையபடி ஜாட் கேபிளாகவே வர வைக்க போகிறாங்க. அதே மாதிரி ட்ரிபிள்ஏயோடைய ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனியாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா எல் கிராண்ட் அமெரிக்கான வரப்போகிறாரு. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்களாம். டாமினிக் மிஸ்டீரியோக்கும் எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கும் ஒரு மேட்சை வச்சு அதில் எல் கிராண்ட் அமெரிக்கானாவை நியூ ட்ரிபிள்ஏவுடைய சாம்பியன் ஆக்கி WWEல இவர் வந்து எப்படின்னு தெரியல, ஆனால் ட்ரிபிள்ஏவுடைய ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனியாக காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே முனைப்பாக இருக்காங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம எல் கிராண்ட் அமெரிக்கான லுட்விக் கேசருக்கு காத்துட்ருக்கு. அதனாலேயே கூடிய சீக்கிரம் இந்த எல் கிராண்ட் அமெரிக்கான வெர்சஸ் எல் கிராண்ட் அமெரிக்கானாவை ரசல்மனியாவில் நடத்தாலும் ஒரு ரா அல்லது ஒரு ட்ரிபிள்ஏ சோலியாச்சு இதை மேட்சை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க. காய்ஸ், நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ராவில் பார்த்தீங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கானோ வெர்சஸ் எல் கிராண்ட் அமெரிக்கானோ ஸ்டோரியை காட்டிலும் ட்ரிபிள்ஏல இதை சூப்பராக கொண்டு போகிறாங்க. மேபி இந்த ட்ரிபிள்ஏல கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துக்களை கவனிக்கோங்க. இன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்சி ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பர்களே.